Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற மெதுவடை ஒழுங்கான ரவுண்ட் ஷேப்க்கு வராது, சாஃப்டாக இருக்காது, நிறைய எண்ணெய் குடிக்கும், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் வீட்டிலையே மெதுவடை சுலபமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது கூட வச்சு சாப்பிட கெட்டியான தேங்காய் சட்னி ரொம்ப கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு காம்போவையுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு உளுந்து இருக்கும். இப்போ இந்த உளுந்தை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு 3-5 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தை நல்லா வாஷ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான டிப். அப்போ தான் உளுந்தில் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போது உளுந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. கடைசியாக நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டோன்னா அளவு மாறிடும். இப்போ நம்ம உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக இருக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால உளுந்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் ஒழுங்காக உளுந்து அரைப்படாது, அதனால் தண்ணி கொஞ்சம் செலவாகும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சுட்டு பாருங்கள். ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட வடை ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ கைவிடாமல் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி கலக்கும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்மளோட உளுந்து வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடைகளில் கூட இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸ்பூன் வச்சு கலக்கிறத விட நீங்கள் கை வச்சு விரல்களால் இது போல் கலந்துகிட்டே இருங்க. விடாமல் ரொம்ப நேரம் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக வீட்டில் வடை சுடும்போது மாவு அரைச்சி அப்படியே பிசைஞ்சு சுட்டுருவோம். ஸோ அதனால தான் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் அடிச்சிட்டே இருக்கேன். ஸோ நல்லாவே ஃப்ளஃபி ஆயிருக்கு. மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டு பாருங்கள். அந்த மாவு மேலே நல்லா மிதக்கும். அந்த மாதிரி மிதந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிதக்குதில்ல. இது போல் மிதந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு டிப் இருக்குது. அது மாவை 1 மணி நேரம் அப்படியே ஊற விடுறது. இப்போ மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இந்த டைமில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இதில் ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இதை நான் சேர்க்கும்போது ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு. மிளகை லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது அம்மிக்கல்லில் வச்சு லேசாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மடித்து விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி பிசைகிறதுனால மறுபடிக்கும் அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நான் முன்னாடியே சொன்னது போல் மாவு நல்லா சாஃப்டாகும். அப்போ தான் நம்மளுடைய வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிசைஞ்சால் போதும். ரொம்ப நேரம் பிசையணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பிசைய நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மாவு நல்லா குவான்டிட்டியில் டபுள் ஆகுது. ஏன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை,
கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இஞ்சியோட வாசனை பிடிக்கும்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ மறுபடிக்கும் இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம். வடை வந்து செய்யும்போது நம்ம மாவெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். வடை சுடும்போது வந்து ஷேப் ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம எப்போதும் வீட்டில் செய்யும்போது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி பண்ணி பாருங்கள். நார்மலாக நல்லா வந்து வடை சுடுற பக்குவம் தெரிஞ்சவங்க கையில் இது மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் டைரெக்டாக நம்ம விட்டுருவோம். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். ஒன்று வந்து ஷேப் ஒழுங்காக வராது, அப்படி இல்லைன்னா எண்ணெய் தெரிக்கும்னு பயப்படுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற டிப் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெயும் கையில் படாது, ஷேப்பும் நல்ல வட்டமாக வரும். அதுக்கு ஃபஸ்ட் இது போல் ஒரு ஃப்ளாட்டான பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் தண்ணி தடவிட்டு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டு இது போல் லேசாக டேப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க. ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த கிண்ணத்தை கவிழ்த்துனீங்கனாலே போதும். அதாவது சூடான எண்ணெய் மேலே அந்த பிளேட் இருக்குல்ல, அது இது போல் கவிழ்த்துனீங்கன்னா போதும். அது ஈஸியாக கீழே விழுந்துடும். ஸோ உங்கள் கையில் வந்து எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும். இதே டிப்பை நீங்கள் கரண்டி மேலே கூட ஃபாலோ பண்ணலாம். இல்லை நல்ல வடை சுட தெரிஞ்சவங்க வந்து கையில் லேசாக தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலேயே வந்து போட்டுருங்க. இப்போது பிகினர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் புதுசாக வடை சுடுறவங்களுமே இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயில் போடலாம். பயமே இல்லை. கையில் எண்ணெயெலாம் தெரிக்காது. ஆனால் நம்மளுக்கு லேசாக பயம் இருக்கும், தெரிக்குமோன்னு சொல்லி. அதுக்காக நான் இந்த டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ போக போக நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் எப்படி போடுறதுன்னு பழகுங்க. இப்போது நான் சொன்னது போல் பிளேட்டில் வந்து இது போல் ஷேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக அதை வந்து எண்ணெய் மேலே இது போல் வைங்க. இப்போ வந்து வடை ஈஸியாக நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இதை 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய மாவும் நல்லா வெந்து வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பிளேட்டில் வச்சு பண்ணுற ப்ராசஸும் டஃப்பாக தெரிஞ்சதுன்னா இது போல் நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிக்கரண்டி வச்சுருப்போம்ல, அதுக்கு பின்புறத்தில் நான் சொன்னது போலவே பண்ணிவிட்டு அதாவது தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை வச்சு ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு எண்ணெய் கிட்ட கை போகவே போகாது. ஸோ இந்த 2 டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஷேப்பும் கரெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன ப்ராசஸில் அப்படியே பண்ணுங்கள். ஷேப் மாறாமல் நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டான மெதுவடை நீங்கள் வீட்டிலே பண்ண முடியும். முக்கியமாக எண்ணெய் ஒரு துளி கூட குடிச்சிருக்காது. ஸோ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா வடைகளையும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மெதுவடையை நல்ல கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.